அன்பு வணக்கங்கள். இளைஞரணி நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியிலும் தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு முக்கியமான, இன்னும் சொல்ல போனால் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை விவாதிப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. லிவிங் ரிலேஷன்ஷிப், லிவிங் டுகெதர். இது பேஸ்புக்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, இந்த சமூக ஊடகங்கள்ல இருந்து, டீ கடைகள் வரைக்கும் சமீபத்துல பரபரப்பா விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சமீபத்துல இவ்வளவு அதிகமா இந்த ஒரு விஷயமானது விவாதிக்கப்படணும்? இது சார்ந்த ஒரு பரபரப்பு தீர்ப்பு வந்திருக்கிறதா? அது வந்திருக்கு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு திரைப்படம் வந்தது, ஒரு பிரபலமான திரைப்படம், ஒரு பிரபலமான இயக்குனருடைய திரைப்படம். இதை கதை கருவாக வைத்து உருவாக்கப்பட்ட படம். அதற்கு ஒரு பெரிய விமர்சனம், இதையெல்லாம் பெரிதுபடுத்துவதா அப்படிங்கிற ஒரு கருத்தும், இதனால் தவறு என்ன அப்படிங்கிற இருவேறு கருத்துக்களும் இருக்க, இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப், லிவிங் டுகெதர், திருமணமாகாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது, இது சரியா? இது நமது சமூகத்துக்கு ஏற்புடையதா? சட்டப்பூர்வமாக இதில் என்ன பிழை இருக்கிறது? பல வாதங்கள் இது சார்ந்து எழுந்திருக்க, இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியும் இதைத்தான் விவாதிக்க இருக்கிறது. கேட்போம் இளைஞர்களுடைய பார்வையை. அதற்கு முன்பாக பல்வேறு வல்லுநர்கள், பொதுமக்கள் என பலருடைய பார்வைகளை தொகுப்பாக கொண்ட ஒரு காணொலியை காண்போம். சேர்ந்து வாழ்வதற்கு 2 பேருக்குமே மிகவும் மிகச்சிறந்த மனப்பக்குவம் தேவைப்படும். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நாம் நுழைகிறோம், இருவருக்குள்ள இருக்கக்கூடிய உறவு என்ன, உரிமைகள் என்ன, எந்த அளவுக்கு நம் பரஸ்பர உரிமைகள் உள்ளன, நாம் சேர்ந்து வாழ்கிற போது ஒருவரை ஒருவர் எப்படி பரஸ்பரம் மதித்தும் அன்போடு வாழப்போகிறோம், எங்கே தனியான இடத்தை இன்னொரு தரப்போகிறோம், இதை பற்றி அவர்களுக்குள்ள தெளிவு தேவை. இது எல்லா திருமணத்துக்குமே தேவை. சேர்ந்து வாழ வேண்டும் முடிவு செய்கிற போது இதை பற்றி இன்னும் ஒரு கூடுதலான மன முதிர்ச்சியும் பக்குவமும் தேவைப்படுகிறது. தனி மனித சுதந்திரத்துக்கான அத்தனை ஸ்பேஸும் சமூகம் கொடுக்கணும். இது சரி இது தவறுன்னு ஒரு இதை யாரும் பிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல ப்ரோக்ரியேஷன்ங்கிறது ஒண்ணு கண்டிப்பாக நடக்கும். அப்படிங்கும்போது குழந்தைகள்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள்ங்கிறத நாம பார்க்கும்போது லிவிங் ரிலேஷன்ஷிப்பை விட திருமண உறவுங்கிறது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பானது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி தவறுங்கிற இதுக்குள்ள நான் போக விரும்பல. கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாதான் அதனால வாழ்க்கை நல்லா இருக்கும். லவ் மேரேஜ் கூட செட் ஆகுது, அது 100-1-2 கரெக்டா இருக்கும். நான் அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்கும். இப்ப நான் 1-2 மேரேஜ் பண்ணிருக்கேன், ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். இதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒண்ணு. ஏன்னா நம்மளுக்கு ஒருவனுக்கே ஒருத்தி அப்படிங்கிற பாரம்பரியத்துல நம்ம எவ்வளவுதான் நம்ம உயர் தொழில்நுட்பத்துல இருந்தாலும் நம்மளுடைய பண்பாடை பாதுகாக்கணும். லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது மிகவும் மோசமான ஒரு கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம். அது தவிர்க்கப்பட வேண்டும். லிவிங் டுகெதர் நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகாது. அதனாலேயே நிறைய ப்ராப்ளம் தான் வரும். வெளிநாட்டை பார்த்து நம்ம எது வேணா கத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கேவலமா பேண்ட் போடலாம், ஷர்ட் போடலாம். அதுக்காக இப்படியான ஒரு வாழ்க்கையை இருக்க முடியுமா? அப்புறம் அவன் பொண்டாட்டி நான் கூட்டு வர மாதிரி, என் பொண்டாட்டி அவன் கூட்டு வர மாதிரி. வெளிநாட்டுல இருந்து எதெல்லாம் கத்துக்கிறதுன்னு விவசாயே இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டு முடிச்சிருக்காரு. இதுல இருவேறு பார்வைகள் இருந்தாலும் கூட பெரும்பான்மையான பார்வை நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் சரி வருமா, கலாச்சாரத்தை சீரழிக்குமே அப்படிங்கிற பார்வை, அது இந்த அணியுடையது. என்ன தவறு அப்படின்னு நீங்க கேட்கறீங்க, ஏன் தவறு இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆனா இப்ப பெரும்பான்மை சிறுபான்மை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பெரும்பான்மையான மக்கள் இந்த கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பான ஒரு நிலையில இருக்காங்க. இது திருமணம் செய்து கொள்ளாமல் இணைந்து வாழ்வது தவறான கருத்து அப்படின்னு மக்கள் கருதுறாங்க. நீங்க சொன்னீங்க, நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாதான் கருத்துக்கள் வருது. ஒட்டுமொத்தமா மக்கள்கிட்ட முரண்பாடுதான் இருக்குன்னு நம்ம முடிவுக்கு வந்துருக்கோம். இல்லன்னா இதுவும் அதுல ஒரு அங்கம் தான். சமூகத்தில் இதுவும் ஒரு அங்கம் தானே. அதனாலதானே நம்ம இந்த மாதிரி மக்கள் கிட்ட கருத்து கேட்டு நம்ம போறதோட நோக்கம் மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தணும் தான். இப்போ மக்களோட எண்ண ஓட்டம், ஒருத்தர் சொல்றாரு நான் 2 திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறாரு. அந்த அடிப்படையை இங்க தகர்ந்து போகுது. அதனால பலருக்கு பலர்னு கொண்டு வந்துடலாங்கிறீங்களா? இல்லண்ணா, இப்போ நீங்க பாருங்களேன், இதனால யாருக்கு என்ன கெடுதல் அதை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி, அது மாற்று கருத்து கிடையாது. நாங்க ஒண்ணும் சொல்லலையே. ஒருத்தன் 1 மாசம் ஒருத்தி கூட வாழு, அப்புறம் மாத்தி வாழு, நாங்க அந்த கருத்தை நாங்க பதிய வைக்க வரல. திருமணம்னு செஞ்சுக்காம ஒரே ஆணும் ஒரே பெண்ணும் வாழ்நாள் முழுக்க வாழணும் அப்படிங்கிறீங்க. இருக்கட்டும், என்ன கெட்டு போச்சுங்கிறேன் நான். அதுவும் ஒரு உறவு முறை தானே. இப்ப அதாவது லிவிங் டுகெதரோட நோக்கமே எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராம, எந்த ஒரு வரையறைக்கும் இல்லாம எவ்வளவு நாள் தோணுதோ அவ்வளவு நாள் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஒரே ஆணும் ஒரே பெண்ணும் பல வருஷம் இறுதி வரைக்கும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படி இருக்கிறது என்ன பிழை? அதுதான் திருமணம். அப்படி இருக்கிறதுல என்ன பிழை? நான் ஏன் சமூகத்துக்காக திருமணம் செஞ்சுக்கணும் தான் நான் கேட்கறேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க சொல்ற உங்களோட கருத்து என்னோட கருத்தும் ஒண்ணுதான். இப்ப நீங்க தான் அதான் நான் சொல்றேன்.
நீங்க எப்படினாலும் இருக்கலாம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? திருமணம் அப்படிங்கறது சடங்கு சம்பிரதாயம் நடப்பதுதான் திருமணம் இல்ல. நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எந்த விதமான மத சடங்கையும் செய்யாம செஞ்சுக்கிறதும் திருமணம் தான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அது சட்டப்பூர்வமா இருபாலினத்துக்கும் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, பிறக்க போற குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படிங்கும் போது அதை செஞ்சா என்ன தப்பு? அதை யாருன்னு தீர்மானிக்கிறது? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க தீர்மானிச்சீங்க. அப்ப என்னோட இல்லங்க, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். the courts have ruled. ஆனா எது யதார்த்தம், எது சரி, எது இந்த நாட்டுக்கு ஒத்து வரும்னு கேக்குறேன். நீங்க செய்வது குற்றம்னு நான் சொல்லல. நான் சொல்றதுக்கு யாரும் கிடையாது, நீங்க சொல்றதுக்கு யாரும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு. நான் ஒத்து வருமா, சரிப்பட்டு வருமா, நல்லதா அப்படிங்கறத சொல்றேன். இப்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் வழக்கமா இருந்ததுல, உடன்கட்டை ஏறாம எதனா ஒரு பெண் இருந்தால் இவ திமிரு பிடிச்சவ, சம்பிரதாயத்துக்கு எதிரானு இவங்களே கொளுத்தி விட்ட காட்சிகளை நம்ம பாத்துருக்கோம். இந்த நிலை மாறுச்சு. அதுவும் கலாச்சாரத்துல அதுவும் ஒரு அங்கமா இருந்தது ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு அந்த சடங்கு இருக்கா? இல்ல. சட்டப்படி குற்றம், சட்டப்படி குற்றம். ஆனா சட்டப்படி குற்றமான ஒன்னையே சட்டப்படி நடத்திய காலகட்டம் இங்க நிகழ்ந்திருக்கு. அதை இந்த சமூகம் அங்கீகரிச்சுதா இல்லையா? நிலைமை மாறி வருது. நான் ஏன் சமூகத்துக்காக திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள். லிவிங் டுகெதர் லைஃப் அச்சீவ் முடிச்சுட்டு பிரிஞ்சிட்ட பிறகு அந்த ஆண் மகனை பார்க்கக்கூடிய அந்த சமூகமும் அந்த பெண்ணை சமூகம் எப்படி பார்க்கும்? நாங்க சொல்றது ஆண் மகனுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு இது ஆணினுடைய பாலியல் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஏற்கனவே தோழர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த லிவிங் டுகெதர் லைஃப் முடிஞ்ச பிறகு இந்த பெண்ணை சமூகம் எப்படி பார்க்கும்? அப்படி பார்த்துட கூடாது. மறுக்கிறீங்களா சகோதரி? இதுல கூட நீங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணுக்கு 1000 பாதிப்புகள் இருக்குது. அதுக்கு சட்டப்பூர்வமா பல பாதுகாப்புகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். பாதுகாப்புகள் இருக்கு, மேலும் வேணும் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலையில அந்த பெண் அந்த பாதுகாப்புல இருந்து தூர எடுத்துட்டு போற ஒரு விஷயம் தான் இந்த லிவிங் டுகெதர். நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த பெரியவர்களோட சம்மதமும் இல்ல, காதலின் அடிப்படையில, மனதின் அடிப்படையில மட்டுமே 2 பேரும் அவங்களுடைய குடும்ப இல்லற வாழ்க்கையை துவங்குறாங்க. அதுதானே லிவிங் டுகெதர். இப்போ இவங்க சொல்ற லிவிங் டுகெதர்னு சொல்றாங்களே, இந்த லிவிங் டுகெதரோட கான்செப்ட் என்ன? ஏன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னே தெரியல. ஒரே நிமிஷம். அப்புறம் இவங்க லிவிங் டுகெதர்ல திருமணம் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா, இல்ல குழந்தை பெற்றுக்குவாங்களா, அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தையை யார் வளர்த்ததுக்கான பொறுப்பு, இப்படியான கேள்விகள் எங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுக்கான தெளிவான விளக்கத்தை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க தான் விளக்கப்படுத்தி சொல்லணும். நீதிமன்றமே கூட லிவிங் டுகெதர்னா என்ன என்ற வரையறையை வகுத்திருக்கிறது. பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. நிச்சயமாக அதில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரமும் பெரிய அளவில் இருக்கிறதா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப நியாயமா பதிலளிக்கணும். இந்த அணியில எவ்வளவு பேர் நாங்க லிவிங் டுகெதர் தான் போவோம், எங்களுக்கு திருமணத்து மேல நம்பிக்கை இல்ல, நாங்க ஒன்லி லிவிங் டுகெதர் அப்படின்னு எவ்வளவு பேர் முடிவெடுத்திருக்கீங்க? ஒண்ணு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த திருமணம் இந்த பிற்போக்குத்தனமான எதையுமே நான் செய்ய மாட்டேன், அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். திருமணம் பிற்போக்குத்தனமானது கண்டிப்பா, அதை செய்ய மாட்டீங்க கண்டிப்பா. அப்ப நான் லிவிங் டுகெதர் தானே. அதான் நான் இல்ல நீங்க செய்யறது சரினோ தப்புனோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரல. நீங்க தயாரா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை அமையும் போது நான் தயார். you are still open to it. கண்டிப்பா தயார். அப்படி ஒரு சூழ்நிலை அமையும் போது நான் தயார். ஆனா உங்களுடைய நண்பர்கள பாரு தயாராவே இல்ல அவங்களுக்கு அந்த அதான் இப்ப அவங்க சொன்னாங்கல்ல, சமூகம் இப்படி பாக்குது, சமூகம் அப்படி பாக்குது. சமூகம் என்பது இவர்களுக்கும் நமக்கும் உங்களுக்கும் இவங்க எல்லாருக்கும் அப்பாற்பட்டதல்ல சமூகம். உங்க வாதம் என்ன? சமூகம் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை, நாங்கள் லிவிங் டுகெதர் செய்வதில் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறீங்க. இப்ப சமூகம் அவங்க மேல பழி போடுறீங்க சார். இல்ல சார், அது எப்படி பாக்கணும் அப்படின்னா, இவங்க இருக்கிற நிறைய பேர் தயார் இல்ல அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரம் தான் முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் தான் மெயினா இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த லிவிங் டுகெதர் சாத்தியப்படாது, அப்படிதானே? சாத்தியப்படாது இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா அதாவது அந்த பொருளாதாரத்துல 2 பேரும் ஆணும் பெண்ணும் சுதந்திரமா இருக்கக்கூடிய தேவை அந்த லிவிங் டுகெதர்ல இருக்கு. ஆனா ஒரு சாமானிய மக்களோ இல்ல நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவனோ இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவனுக்கு ஒத்து வராது. சோ இது அந்த ஒரு படம் கூட இப்ப ரீசெண்டா வந்த படம் கூட அப்பர் மிடில் கிளாஸ மையப்படுத்தி தான் எடுத்திருக்கு. சோ அந்த மாதிரி அவன் பொருளாதாரத்துல தனித்தன்மையா இருக்கணும், அவனுக்கு அந்த சுதந்திரம்ங்கிறது பொருளாதாரம். அப்பர் மிடில் கிளாஸ் மையப்படுத்தி எடுத்த படம்னாலும் கூட லிவிங் டுகெதர் மையப்படுத்தியது. அது முடிவது எங்க? மேரேஜ்ல தான். ஏன்னா அது சக்சஸ் பெருவாரி மக்கள் அக்செப்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி
அவங்க வந்து ட்ரெடிஷனல் மேரேஜ் காட்டாம வெறும் மாலையை மாத்திக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அங்க தாலிங்கிற ஒரு கான்செப்ட் காட்டியிருக்காங்க. தாலி இப்ப சடங்கு மிங்கிள் பண்ண திருமணமா லிவிங் டுகெதர்ங்கிறதா क्वेश्चन இல்ல. இங்க தயார். ஆனா என்ன அப்படின்னா பொருளாதாரம் வந்து தடையா இருக்கு. சார், என்னோட மூதாதையர் என்னோட முன்னோர்கள் வந்து அப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது என்னோட பண்பாடுக்கும் என்னோட கலாச்சாரத்துக்கும் சீரழிவு. என்னோட அப்பா அம்மா வந்து முறையாக திருமணம் கல்யாணம் பண்ணி வந்தாங்க. அதோட அடையாளம் தான் நானு. இப்ப நானும் என்னோட மனைவி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன்னா என்னோட அடையாளம் தான் என்னோட குழந்தை. இது மாதிரி அவங்களால காமிக்க முடியுங்களா? இல்ல ஒரு உதாரணம் சொல்ல முடியுங்களா? இல்ல அப்படி ஒரு நம்ம முன்னாடி இங்க சாத்தியப்படுங்கிறீங்க. இங்க வந்து இப்பன்னு இல்ல, சமீப காலமாகவே இது சட்டப்பூர்வமாகவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். சக்சஸ்ஃபுல்லி லிவிங் டுகெதர் அப்படின்னு எனக்கு ஒரு சில உதாரணம் கொடுங்களேன். காதல் செய்தவங்க கூட தான் இந்த சமுதாயம் ஒதுக்கிச்சு ஃபங்க்ஷன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சமுதாயத்தினுடைய நிராகரிப்புகளுக்கு எதிராக போராடுறதுதான் ஒரு உன்னதமான வழியை ஒளி, அதற்காக லிவிங் டுகெதரை தேர்ந்தெடுப்பது சரியான வழியா இருக்காது. இல்ல வேற எப்படி போராடணும்? இல்லைங்க, நான் சொல்றேன். அதுக்கு பதில் வந்து நான் சொல்றேன். லிவிங் டுகெதர் போராட்ட வடிவமா நினைக்கிறீங்களா? இல்ல அவர் சொல்றாருல போராடணும். நான் சொல்றேன் இது வந்து ஒரு போராட்ட வடிவமா. இது அடிப்படை மனித சுதந்திரம். அடிப்படை மனித சுதந்திரம், பிற்போக்குத்தனத்துக்கான ஒரு முட்டுக்கட்டை. அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப அவர் வந்து சொல்றாரு, நான் பாக்குறேன், எனக்கு தப்பா தெரியுது, நான் ஒரு திருமணத்துல பாக்குறேன், இவர் வந்தாருன்னா நான் மதிக்க மாட்டேன், எனக்கு தப்பா தெரியுதுங்கிறாரு. உங்க கண்ணுல பிழைய வச்சுக்கிட்டு காட்சியை திருத்த முயல்றதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. ஒரு கவனமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இது என்னுடைய அடிப்படை உரிமை, இது என்னுடைய வாழ்வு உரிமையில ஒரு முக்கியமான உரிமை அப்படிங்கிறார். மறுப்பீங்களா? இப்ப வந்து அது தனி மனித உரிமைனா அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கும். ஆனா இப்ப வந்து இது வந்து குடும்பத்துக்கு மாற்றா வந்து இவங்க லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. இதை வந்து அவங்க மட்டும் வாழாம இந்த சமுதாயம் இப்படி வரணும்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து 2 பேர் இருந்தா பிரச்சனை இல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே இவங்க அப்ளை பண்ணும்போது அது பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சிருந்தாரு. நீதிமன்றமே கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஒரு அடிப்படை உரிமை தான், லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது 2 மனிதர்களுடைய அடிப்படை உரிமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒத்து வரக்கூடிய விஷயமா? இன்னைக்கு பெரிய உதாரணங்களை நம்மால லிவிங் டுகெதர் பட் ஹாப்பி அப்படின்னு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில நமது நாட்டுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் தானா? நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இதனால ஏற்படும் அப்படிங்கிறது இந்த அணியுடைய பார்வை. இப்போ இவங்க வந்து பெண்ணடிமைத்தனமா இந்த லிவிங் டுகெதரை பாக்குறாங்க. இந்த பெண்ணடிமைத்தனம் வந்து ஒழிக்கதான் இந்த லிவிங் டுகெதரை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா பெண்ணடிமைத்தனம் எப்ப ஒழியும் அப்படின்னா பெண்கள் வந்து தங்களுக்கான அரசியல் அதிகாரத்துல வந்து ஆணுக்கு சரிநிகரா பெண்கள் வரணும், கல்வி அறிவுல சரிநிகரா பெண்கள் வரணும், வேலை வாய்ப்புல சரிநிகரா பெண்கள் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் உற்பத்தி கருவிகள்ல முழுக்க ஆணுக்கு நிகரா பெண்கள் வந்தாதான் இங்க வந்து பெண்ணடிமைத்தனம் வந்து ஒழியும். இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான விஷயங்கள்னால முதலாளித்துவ சீரழிவு பண்பாட்டுனால வந்து பெண்ணடிமைத்தனம் வந்து வராது. திருமணம் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒரு மதத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்காதீங்க. ஒரு திருமணத்துல ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி அணுகிறது, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு சொத்து அப்படின்னா அது எப்படி கையாள்வது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு இருக்கு. லிவிங் டுகெதர் அப்படிங்கறதுல யாருக்குமே தெளிவில்லாத ஒரு சமயத்தை நான் இதெல்லாம் பிற்போக்குத்தனமா இருக்கு, இது வந்து இப்படி கொச்சையா இருக்கு, அதனால இதற்கான ஒரு மாற்றா வைக்கிறது வந்து ஒரு சரியான இவங்க வந்து இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா பெண்ணடிமைத்தனத்தை பத்தி எதிர் தரப்புல இருந்து பேசுறது ஒரு பெரிய வேடிக்கையா இருக்கு. இது பெண் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய விஷயமோ? ஆண் பெண் நீங்க முதல்ல வந்து பெண் விடுதலை அங்கீகரிக்கக்கூடிய விஷயம் ஒரு பேதம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாதி மத பேதம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு, இது வந்து பாலின பேதம். இது ஆண் பெண்ணுன்ட்டு ஆணும் பெண்ணும் சமமா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அங்க பேசுறவங்கள பல பேர் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சமூகம் எப்படி பாக்கும் இப்படி பாக்கும். இப்ப ஒருத்தர் வந்து சொன்னார்ல 2 திருமணம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பெண்மகள் வந்து சொல்ல முடியுமா உங்க திருமண முறைப்படி முடியுமா? ஒரு ஆண் தன்னுடைய முதல் தாரத்துடைய சம்மதம் இல்லாமல் 2வது திருமணம் செஞ்சு அந்த முதல் தாரம் கம்ப்ளைண்ட் பண்ணா ஹீஸ் a criminal. நான் அத சொல்லுங்க, நீங்க சட்டம் பேசுறீங்க. அப்ப சட்டப்படி இது சரி. சட்டப்படி ஆணோ பெண்ணோ அது சட்டத்துக்கு ஆணும் பெண்ணும் சமதான். இன்னும் சொல்ல போனா பெண்ணுக்கு இன்னும் பாதுகாப்பு கொடுக்குது. நம்ம சட்டப்பூர்வமா பேசுவோம். சட்டப்பூர்வமா எடுத்துக்கிட்டாலும் கூட இது லிவிங் டுகெதர்ல ஒரு பெண்ணடிமைத்தனத்தில இருந்து ஒரு பெண்ணை மீட்டு அவங்களுக்கு என்ன நல்ல வாய்ப்பு இந்த ஒரு
லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது கொடுக்குது சகோதரி. திருமணத்தினுடைய சதவீதம் இங்க அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய குறைகள் வந்து அதிகமா தெரியுது. அது ஒரு காரணம். இன்னொன்னு அந்த தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க திருமணத்துக்கான சாட்சிகள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, உனக்கு இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததுக்கான சாட்சியம் இருந்தாவே உன்னோட திருமண பதிவா ஏத்துப்போம். அது இன்னொரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்றதுனா கூட இந்த பெண்ணு கிட்ட இருந்து முறைப்படி டைவர்ஸ் வாங்கினா மட்டும்தான் இவங்க வந்து இன்னொரு திருமணத்துல ஈடுபட முடியுங்கிறத சட்டம் சொல்லுது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை அம்சம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கான சிறப்பு வகைகள், குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ ஆண்களை விட அவங்களுக்கு சமத்துவ நிலை கொண்டு வரதுக்கு என்ன சிறப்பு வகைகள் வேணா செய்யலாம்னு சொல்லுது. அந்த சிறப்பு வகைகளாதான் இந்த தீர்ப்பு இருக்கு. அது என்னன்னா, ஒரு பெண்ணை பாதுகாக்கணும். லிவிங் நம்மள வந்து இப்ப நாகரிக சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஊடகங்களின் தாக்கம் அதிகமா இருக்கு. நம்ம நாகரிக பண்பாடு இணையதளங்கள் மூலமா எல்லா நாடுகளுடைய கலாச்சாரமும் நம்ம வந்து கிரகிச்சிட்டு இருக்கோம். அந்த கலாச்சாரத்தை நம்ம உட்படுத்தும் போது கண்டிப்பா இது உங்களால தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் தென்படலையா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து 1000 விஷயங்கள்ல நமக்கு 1000 பார்வைகள் இருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு சரின்னு படம், எனக்கு தப்புன்னு படம், அவருக்கு கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்புன்னு படம். ஆனா இதற்கெல்லாம் தெளிவு கொடுக்கறதுக்கு தான் சட்டம் இருக்கிறது. அதுலயும் குழப்பம் ஏற்படும் பொழுது உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சிஆர்பிசிலேயே லிவிங் டுகெதர் அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு பரிந்துரை வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் இருந்தது. இன்னும் ஒரு கமிஷனுடைய ப்ரொபோசல் இருக்கிறது. அக்செப்ட் பண்ணப்படல. இன்னும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இது அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. சட்டம் அங்கீகரிச்சிருக்கிறது. சட்டம் அங்கீகரிச்ச ஒரு விஷயத்த ஏன் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? சார், சட்டம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றீங்க. இப்ப பெண்கள் அந்த பக்கம் இருக்கிறது எனக்கு வேடிக்கையா இருக்கு. பெண்கள் இருக்கிறது வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 45 டேஸ்க்கு முதல்ல ஆப்ஸ்டெடிக் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு உமன் வந்தாங்க, ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், நான் வந்து டெர்மினேட் பண்ணணும் பிரெக்னன்சியா, எனக்கு வேணாம் அப்படின்னு. சரி, ஹிஸ்டரி கேட்கலாம், என்னதான் சொல்றாங்க அவங்க ஃபர்தரா அப்படின்னு கேட்கறப்ப வந்து இது மாதிரி ஒருத்தவங்க நான் லிவிங் டுகெதர்ல இருந்தேன், இப்ப வந்து அவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், அவன் கிளம்பிட்டான். சோ அதனால வந்து இந்த குழந்தை வளர்ந்தா காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் டெர்மினேட் பண்றேன் அப்படின்னா சரி ஓகேன்றப்ப அவங்க எக்ஸாமின் பண்றப்ப பார்த்தப்ப அவங்க வந்து இப்ப இவங்க அபார்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தரா அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, அவங்க இம்பார்ட்டன்ஸ் ஆயிருவாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாதிக்கப்படுறது யார்? அந்த பெண் தானே பாதிக்கப்படுறாங்க. சமுதாய ரீதியாவும் சரி, எந்த ரீதியாவும் சரி, இவங்க தான் பாதிக்கப்படுறாங்களே. அதுவே ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. அதுலயும் அதே மாதிரி டைவர்ஸ் ஆன சூழ்நிலை கரெக்ட் சார். பட் கோர்ட் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஈக்குவலா அந்த குழந்தைக்குரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாதியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. சோ அதனால ஃபர்தரா அந்த குழந்தை எக்ஸாக்ட்லி அந்த क्वेश्चन எல்லாம் சட்டம் தீர்த்து வைத்திருக்கிறது. லிவிங் டுகெதர் மூலமா பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இன்ஹெரிட்டன்ஸ்ல சட்டம் இடம் கொடுத்திருக்கா இல்லையா? கொடுத்திருக்கு. அப்படிங்கும்போது சட்ட ரீதியா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இட் ஹஸ் பீன் ஹேண்டில்ட். சட்ட அந்த தீர்ப்புலயே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, குழந்தைகள் அது வந்து சட்ட முறையான பிறந்த குழந்தைகளாக அங்கீகாரம் வழங்கி அந்த பெண்ணுக்கு மனைவிங்கிற அங்கீகாரம் வழங்கி அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்ங்கறத அந்த தீர்ப்புல சொல்லிருக்காங்க. அந்த குழந்தைய சட்டமுறை முறையான பிறந்த குழந்தைன்னு அங்கீகாரம் அந்த தீர்ப்புல வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தா பரவாயில்ல, அது 2 குடும்பம் ஒண்ணு சேர்றதுங்க. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட உறவுகள் வந்து என்னைக்குமே நிலையானது. இவங்க நிலையான பண்றாங்க, மனிதன் என்னைக்கு நிலையானது இல்ல. அதனால் ஏற்படுத்தப்பட்ட மனித உறவுகள் வந்து எப்பயுமே நிலையானது சார். மனிதன் அவன் வந்து யார் அப்பாவை கூப்பிடறானோ அவன் கடைசி வரைக்கும் அப்பான்னு தான் கூப்பிடணும். இப்ப லிவிங் டுகெதர் மாதிரி வந்தா இவங்க வந்து இவங்க குழந்தை வந்து யார் அப்பான்னு சொல்லும், யார் அம்மான்னு சொல்லும், பெத்தவங்கதான் சொல்லும். இல்ல இல்ல இது ஒரு நிமிடம் இருங்க, அப்படி பேசக்கூடாது. பெத்தவங்கதான் சொல்லும். இப்ப நீங்க திருமணம் பண்றீங்க, உங்க குழந்தை யாரும் அப்பான்னு சொல்லணும், அம்மான்னு சொல்லுவீங்க. திருமணம் நான் வந்து 1000 பேருக்கு முன்னாடி நான் மனைவி கழுத்துல நான் தாலி கட்டேன். உங்க 1000 பேரை தூக்கி குப்பையில போடுங்க. உங்க 1000 பேர் அதாங்க சமுதாயம் குப்பை. அதெல்லாம் தப்பு. 19 பேசுறீங்க, 10 பேர் 20 பேரு 4 பேரு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. என் வாழ்க்கை நான் திருமணிச்சுக்கிறேன். நீங்க 1000 பேரை கூட்டி கல்யாணம் பண்ணாதீங்க நான் சொன்னா நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி சொல்ற, இது கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு. நான் 1000 பேரை கூட்ட மாட்டேன், நான் அப்படி திருமணம் செய்ய மாட்டேன். எனக்கு விருப்பமா நான் இப்படிதான் செய்வேன். ஐயா, இவங்க வந்து குடும்பத்துல நிலவக்கூடிய பிற்போக்குத்தனங்களை வந்து எதிர்க்காம, அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த சாதி மத மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடாம, நாங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து இந்த சமுதாயத்தை மாத்தணும் அப்படின்னு போராடாம அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த நலனை முன்னிலைப்படுத்தியே தான் இங்க பேசிட்டு இருக்காங்க ஒழிய ஒரு பொது நலன் வந்து ஒழிக்கணும் நலன் தாண்டி ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா? எந்த காவல் நிலையத்துல இது வரைக்கும் லிவிங் டுகெதர் இருக்கான்னு ஒரு எழுத்துப்பூர்வமா ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க? எத்தனை ஜோடி அது மாதிரி சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனா காதல் ஜோடி வந்து எத்தனை காவல் நிலையத்துல சேர்த்து வச்சிருக்காங்க, எத்தனை இதுல சேர்த்து கோர்ட் மூலமா சேர்ந்திருக்காங்க. அதனால இல்லைங்க சார், அவங்களுக்கு ஒரு அடையாளம் இல்ல சார். எப்படி இங்க வந்து சட்டப்பூர்வமா நீங்க உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்ப வந்து காவல் நிலையத்துல வந்து இவங்க வந்து லிவிங் டுகெதருக்கு வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுங்களா இல்லீங்களா? சமுதாயத்துக்காக வந்து நம்ம வாழ போறது இல்ல, என்னுடைய வாழ்க்கை
சமுதாயமோ குடும்பமோ பேரண்டோ வந்து வாழ போறது இல்ல. 2 மனம் சேருது. திருமணம்னா என்ன? 2 மனம் சேருதுன்னா சொல்றாங்க. ஆனா திருமணம் வந்து 2 மனசுக்கு பிடிச்சி யாருன்னா கல்யாணம் பண்றாங்க. சரிங்க, நீங்க சமுதாயத்தோட இது தாக்கம் இல்லாம இருக்க மாட்டீங்க. பிடிச்சிட்டு பண்ணணும்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். கல்யாணம் மேரேஜ் நாங்க பண்றாங்க, பிடிக்கும், ஆனா திருமணம் பண்ண மாட்டோம். இன்னைக்கு எத்தனையோ கட்டாய திருமணம் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா அந்த திருமணம் வந்து சக்சஸா முடியுதுங்களா? ஆனா லிவிங் டுகெதர்னா சக்சஸ்ஃபுல்லா முடியுமா? லிவிங் டுகெதர் முடியும். எப்படின்னா வந்து ஒரு திடீர்னு பார்த்த பையன் மேலயோ பொண்ணு மேலயோ வந்து அந்த இது வந்துராது. ஆய்வு நான் சொல்றேன். ஒருத்தர் மேல வந்தா தப்பு இல்லை. ஒரு நிமிஷம். லிவிங் டுகெதர் சக்சஸ்ஃபுல்லா முடியும். வீட்டுல பார்த்து வச்ச திருமணம் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியுமான்னு கேட்கறீங்க. நிறைய காதல் திருமணங்கள் டைவர்ஸ்ல போகுதுங்கிறது வேற விஷயம். லிவிங் டுகெதர்னே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா பல நாடுகள்ல, ரொம்ப பரவலா நடக்கக்கூடிய நாடுகள்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ தனித்தனி ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுடைய முடிவு என்ன தெரியுமா? லிவிங் டுகெதர்ல தான் அதிக பிரச்சனைகள், லிவிங் டுகெதருக்கு பிறகு ஆகக்கூடிய திருமணங்கள் தான் அதிக முறிவுகளை சந்திக்கிறது, லிவிங் டுகெதர்ல தான் சச்சரவுகள் அதிகம் அப்படின்னு எவையெல்லாம் திருமணத்துல இயல்பா இருக்கோ அதை விட அதிகமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திப்பது லிவிங் டுகெதர். ஏன் அப்படி எல்லா நாட்டிலும் அப்படி இருக்குன்னா, உலகமே ஆண் ஆதிக்கத்துலதான் இருக்கு. சமூகமே ஆண் ஆதிக்க சமூகமா தான் இருக்கு. ஆண் வந்து பெண்ணுக்கு அடிமையா இருக்கணும். சரி, பெண்ணு எப்படி திருமணம் பண்ணி வச்சுக்கிறாங்க? சமையல் ரூமுக்கோ பெட்ரூமுக்காக தான் பயன்படுத்துறாரு. இப்படிதான் இருக்கு. சரி, அப்ப அந்த பொண்ணு வந்து பெண்கள் வந்து விடுதலை ஆகணும். சரி, அப்ப சமூகமே இப்படி இருக்கு. சீர்கட்டு சமூகம் இப்படிதான் இருக்கு. அப்ப இதுல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண் ஆதிக்கத்தை நீக்கின பிறகு லிவிங் டுகெதர் நம்ம வாழ அப்படி முடியாது. ஒரு ஆணாதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். மாற்றம் ஒன்றே மாறது ஏன் சொன்னாங்க? எல்லாமே மாறிதான் இருக்கும். இதுவும் மாறும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நல்ல மாற்றமா? இது நல்ல மாற்றம்னா ஏற்றுக்கொள்ளலாம். இது பல ஏமாற்றங்களைத்தான் உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த அணியுடைய பார்வையா இருக்கிறது. லிவிங் ரிலேஷன்ஷிப், லிவிங் டுகெதர், திருமணமாகாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது, இது அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? சமுதாயத்தால், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டில் இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. அதை தாண்டி பெண்களை தாண்டி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த சமுதாயத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும், சட்ட ரீதியாக எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் சந்திக்கும்? நீங்க சொல்ற மாதிரி இந்த லிவிங் டுகெதர் அப்படி பண்ணிட்டு அத பண்றதுக்கு ஒருத்தன் வரான் அப்படின்னாலே ஒரு தெளிவான ஒரு சிந்தனை படுத்தவனாவும் ஒரு தெளிவான அறிவு படுத்தவனாவும் தான் இருக்கணும். இப்ப அவங்க எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. இல்ல ஒரு நிமிடம் நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப அவங்க எல்லாம் 1000 சொன்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க? திருமணம் ஆனதுக்கு 1000 பேர் சாட்சி, திருமணம் பண்ணி இளர வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு 1000 சாட்சி அப்படி எல்லாம் சொன்னாங்க. திருமணம் செய்யாமல் வாழ்பவர்களுக்கு ஒரே சாட்சி தான், அது மனசாட்சி தான். அந்த மனசாட்சி தூய்மையா இருந்தா இந்த பிரச்சனையே எழாது. மனசாட்சி இல்லாத ஒருவரோட போகும்போது பிரச்சனைகள் மிக அதிகம். அதுதான் சொல்றேன். அங்க ஒரு கணவன் மனசாட்சி இல்லாதவனா இருந்தா சமூகம் வரும், சட்டம் ரொம்ப அதிகமான பாதுகாப்புகளோட வரும். ஆனா இங்க அப்படி இல்ல. அதை யார் தேர்ந்தெடுக்கிறா? லிவிங் டுகெதரை யார் தேர்ந்தெடுக்கிறா? ஒரு தேர்ந்தெடுத்து தப்பு பண்றாரு. இப்போ இல்ல நீங்க சொல்ற வாதத்துக்கே நான் வரேன். இப்ப நீங்க சொல்ற வாதத்துக்கே நான் வரேன். இப்போ எனக்கு ஒரு பெண்ணை பிடிக்குது, இல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்குது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்குது. அவனோட இணைந்து வாழலாம், திருமணம் செய்து கொள்ளாமல் அவன் முற்படுறான். அப்படி அவங்க இணைந்து வாழும் போது சிக்கல்கள் வருதுன்னு வச்சுக்கிறேங்க. விட்டு போயிட்டா அது தப்பு யார் மேல சொல்லுவீங்க? விட்டுட்டு போனவன் மேலேயும் தப்பு, அவனை நம்பி போனவன் மேலேயும் தப்பு. சரியா? இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு வீட்டுல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அவனு முன்ன பின்ன தெரியாதுங்க, வீட்டுல செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இவனும் விட்டுட்டு போயிட்டான். இப்ப யார் மேல தப்பு சொல்லுவீங்க? அது யார் மேல தப்பா இருந்தாலும் அது யார் மேல தப்பா இல்ல ஒவ்வொரு இடத்துல மாறலாம். அது யார் மேல தப்பா இருந்தாலும் சட்டம் தெளிவான வரையறையோடு பாதுகாப்போடு வரும். குடும்பம் வரும், உறவு வரும், ஊர் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல யார் வருவா? சட்டத்துக்கு கூட நிச்சயமாக லிமிடேஷன்ஸ் இருக்கு. இதுல சட்ட ரீதியாக கிரே ஏரியாஸ், இன்னும் தீர்க்கப்படாத கிரே ஏரியாஸ் இருக்கு. ஆக ஒரு திருமணத்தை விட பாதிப்பு ஏற்படும் பொழுது சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ் லிவிங் டுகெதர்ல அதிகம். ஒண்ணு மட்டும் தெளிவா எடுத்துக்கிறேங்க, எப்படி பண்ணாலும் தவறு நடக்கதானே போகுது. இப்ப நீங்களா ஒருத்தனை வந்து இப்ப இது எங்க திறமை கொண்டு போய் விட போகுது? இப்ப இந்த விவாதத்தை பாக்குறவங்க என்ன திறமை நினைச்சிட்டு இருப்பாங்க? இவங்க சொல்றதெல்லாம் தப்பு, வீட்டுல பாக்குறவங்க தான் கட்டணும். இப்படியே தான் பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் குடியார புருஷங்களை மாட்டிக்கிட்டு. அதனால எல்லா லிவிங் டுகெதர்ல இன்னொன்னு எடுத்துக்கிறேங்க. பிரச்சனையும் லிவிங் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தா சரியாயிடும். சரி, நான் கேக்குறேன் மத்தியில் நான் அப்படியே திருப்பி கேக்குறேன். லிவிங் டுகெதரால வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும்
சொல்லல பாஸ். பிரச்சனைகளை இது இன்னும் இங்க பெட்டரா கையாள முடியும். ஒரு பிரச்சனைக்கு பயந்து பாழங்கணத்துல விழுறது அப்படிங்கிறது சரியா கிடையாதுண்ணா. இப்ப நான் சொல்றது தனிப்பட்ட உரிமை. 18 வயது வந்த பின்னால என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யார் தீர்மானிக்கணும்? என்ன பெற்றவங்க கிடையாது. இப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல பாலியல் இச்சைன்னு சொன்னாங்க. இதே இல்லற வாழ்க்கைய கொச்சப்படுத்துற மாதிரி பாலியல் இச்சையோ காம இச்சையோ இல்லற வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க. அப்படித்தான் இல்லற வாழ்க்கை என்ற கண்ணோட்டம் இருந்தா ஒருத்தர் சொன்னாரு நம்ம வர்றது எதுக்கு சந்ததி உருவாக்குறதுன்னு. அது மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி உருவாக்கணும்ன்றது அது அவங்க தனிப்பட்ட விஷயம். திருமணம் செய்து கொண்டு இப்படி செய்ய வேண்டுமா, திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ வேண்டுமா, அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல யாரும் மூக்க நுழைக்க கூடாது. அது ஒண்ணு. இன்னொன்னு இது எதுக்கு இது எங்க கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னா இப்ப எங்க திரும்ப கொண்டு போகுது இதெல்லாம் இந்த மொத்த விவாதமும் எங்க போகுதுன்னா லிவிங் டுகெதர் தப்புன்னு மட்டும் கொண்டு போல. பெத்தவங்க சொல்றது மட்டும் கட்டுப்பா, இல்லன்னா சீரழிஞ்சு போயிருவேன், சட்டத்துல வாய்ப்பு இல்ல, இதுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். சட்ட ரீதியாகவும் இதுல கிளாரிட்டி இருக்குது. குற்றம் இல்ல, ஆனா அதுல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒதுக்கி. ஒரே நிமிஷம். இது லிவிங் டுகெதர் மேற்கத்திய நாட்டுல எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ குணம் என் குணத்தோட சேருமா சேராத, ஒரு வாழ்ந்து பாப்போம், பிடிச்சா இது கண்டினியூ பண்ணுவோம் தான் இதுவாச்சு. முடியற இடம் திருமணம் தான். ஆனா இப்ப எனக்கு பிடிக்கல, சோ விட்டுட்டு போறேன். சரி இன்னொரு பொண்ணை பாக்குறேன், லிவிங் டுகெதரா இருக்கேன், விட்டு போறேன். இப்படியே தான் போகுது. சோ இது மேலை நாடுகளையும் நிறைவேற்றிட்டாங்க. மேலை நாடுகள்ல கூட ஒரு கூற்று இருக்கு, பல நாடுகள் சட்டப்பூர்வமா அது அங்கீகரிச்சிருக்குது. இது கிடையாது. பல நாடுகள்ல, யூகே மாதிரி நாடுகள்ல, கனடா போல நாடுகள்ல, பிரான்ஸ் போல நாடுகள்ல சட்டமே இருக்கு. ஒரு கூற்று கூட இருக்கு சார், யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன். லிவிங் டுகெதர்ல இதுதான் சொல்லுவாங்க. இப்ப உன் குழந்தையும் என் குழந்தையும் நம்ம குழந்தையோட இதுவாகுது. இது மட்டும் இல்ல, பல முறை டைவர்ஸ் ஆன கேஸ்லயும் இருக்கு. ஆனா மேற்கத்திய நாட்டுல குடும்பத்துக்குன்னு ஒரு இது இல்ல, அப்பா பிடிக்கல அப்படி அங்க குழந்தைங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க 16 வயசுலயே. ஆனா தமிழர் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் பார்த்தோம்னா குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. தாத்தா பாட்டி அம்மா இதுன்னு ஒரு முறை இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையா இந்த சைடு பெண்ணுக்குரியவருக்கும் பெற்றோர்களையும் உட்காந்து பேசி சமாளிப்பாங்க. குறைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கு, குறைகளோட தான் நம்ம இருக்கோம். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றோம் தான் இருக்கு. லிவிங் டுகெதர்ல பார்த்தோம்னா இப்ப சேர்ந்து வாழ்ந்தாலும் அங்க ஒரு பிரச்சனைனா விட்டு போறதுக்கு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, எனக்கு பிடிக்கல விட்டு போயிட்டேன்னு. இதே குடும்பத்துல இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அங்க குடும்பம்ன்ற ஒரு இது இருக்கும். இவங்க இந்த லிவிங் டுகெதர் இந்த இள வயசு வரைக்கும் தான் பாக்குறாங்க, கடைசி காலம் வரைக்கும் பார்க்கணும். குழந்தை குட்டி அந்த இவ சொல்ற மாதிரி நம்ம ரீப்ரொடக்ஷன் இது இருந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு தாத்தா பாட்டின்ற ஒரு உறவுன்றது இருக்கணும். இங்க கல்யாணத்துலதான் அந்த குடும்பம்ன்றது முழுமையடைந்ததான் என் பார்வை. ஒரு இளம் வயசுல பசுமையா இருக்கும், பிறகு தேஞ்சு போகும். தாத்தா பாட்டி கூட இந்திய நாட்டுல ஒரு முக்கியமான தெளிவு இதுல வரத்துக்கு காரணமா இருந்த ஒரு வழக்கே, ஒரு வயதான ஒரு முதியவர், அவர் ஒரு பெண்ணோட வாழறார், அவங்களும் ஒரு நடுத்தர வயது பெண்மணி தான். சோ அந்த கட்டத்துல அந்த பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அவருடைய குழந்தைக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு வழக்காடு மன்றம் போகும்போது இதை தெளிவே பிறக்குது. சோ நம்ம நாட்டிலேயே கூட லாங் டர்ம் லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது இல்ல. சமூகம் இப்ப காதலுக்கு கொஞ்சம் ஒரு பாதி 50% இப்ப ஆறுதல் கொடுக்கறாங்க தான். மதமாரி திருமணத்தை கூட அங்கீகரிக்க சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் வரும். எந்த சூழ்நிலையிலும் பன்னாட்டு நாடுகளோட வெளிநாடுகளோட நம்ம நாட்டை இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அங்க குடும்ப அமைப்பே சரி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தான் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது பரவலானா அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அன்பு பாசமே இங்க ஒரு எந்த ரிலேஷன் எந்த பாண்டும் கிடையாது. அப்பாக்கும் அம்மாக்கும் இருக்க பாண்ட நம்ம குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாக்கும் எந்த பாண்டும் கிடையாது. நம்ம பிறக்கிறோம், பிறந்து அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் இருக்கிறோம், அவங்களுக்காகவே நம்மளும் வாழ்றோம், இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு பிடித்த பெண் இது, எனக்கு பிடித்த பையன் இது, நான் இவங்களோட வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப அமைப்பு ஏன் ஏத்துக்காதுன்னு நினைக்கிறீங்க? நீங்களே ஏன் ஒரு கற்பனையான திருமணமானா இவர் இல்லன்னு சொல்லலாம். திருமணமே அது கணவன் மனைவின்னு இல்லாம எங்க அத்தை வராங்க, எங்க சித்தப்பா வராங்க, எங்க சம்பந்தி வராங்க, இதெல்லாம் போயிடுமே சகோதரி. நீங்க சொல்றது போல ஒரு பக்குவம் ஏற்பட்டு இது பரவலானா மேற்கத்திய நாடுகள்ல எவையெல்லாம் குறைவு இருக்கு, ஒரு குடும்ப அமைப்பே இல்லாம ஒரு பாசமே இல்லாம இருக்கீங்களோ அதை நோக்கி தான் எடுத்து சொல்லும். நிச்சயமா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா, அந்த வேகத்துல போகுமான்னு எனக்கு தெரியல. போனா நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு வேல்யூஸ் எல்லாம் மேம்படாது, செதையும் சகோதரி. இல்லையா, கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு உறவை மதிக்கிறவங்க, நம்மளுடைய கலாச்சாரம் உறவை மதிக்கிறது. அப்போ அந்த பெண்ணு நம்மள நம்பி வந்துட்டா அந்த குடும்பம் அவளை இன்னும் அவங்க ஒன்னா மதிக்கிறவங்க உறவா அங்கீகரிக்காதவே செய்ய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தானே. இப்ப காதல் திருமணம் பண்ணி வெளியே போறாங்க, அதுவே அவங்க நல்லா வாழ்ந்து காமிச்சாங்கன்னா குடும்பம் அவங்களை அங்கீகரிக்குது. இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி திருமணம் இந்த ரெண்டு நபர்களை தாண்டி பிறகு ஒரு கட்டத்துல ரெண்டு குடும்பங்களும் மந்தத்தை
ஏற்படுத்தலாம். இங்க குடும்பங்கிறதெல்லாம் தள்ளி வச்சு ரெண்டு டூ இண்டிவிஜுவல்ஸ் மேட்டர். அவங்க நல்லா வாழ்ந்து காமிச்சாங்கன்னா நம்ம பார்த்து வச்சா கூட இப்படி ஒரு கல்யாணம் பண்ண முடியாதுப்பா, இப்படி பசங்க சேர்த்து வைக்க முடியாதுப்பா. நல்லதான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற நீங்க அங்க கல்யாணங்கிற விஷயத்துக்குள்ள போறீங்க. சொல்றது எது? ஊரை கூட்டி செலவு பண்ணி வரதட்சணை நீங்க திருமணம்ங்கிறது இல்ல. ஊரை கூட்டி தான் கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க தான் வந்து கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இப்போ லிவிங் டுகெதர்ன்றது நீங்க தான் கற்பனை பண்ணி பேசுறீங்க. நிஜமா இருக்கிறது என்னன்னா குடும்ப வாழ்க்கை தான் நிஜமா இருக்கிறது. சகோதரி சொன்னாங்க வந்து எல்லாத்துக்கும் லவ் வரும், அது மாதிரி இது வரலாம். ஆமா, உங்களுக்கு வரது லவ்ங்க, உங்களுக்கு வரது லஸ்ட்டுங்க. லிவிங் டுகெதர்ல அவங்க 2 பேர் நாங்க வாழ்நாள் ஃபுல்லா சேர்ந்து இருப்போம்னு உத்தரவு கொடுக்க முடியுங்களா? நிச்சயமா. அவர் வந்து இப்போ லஸ்ட்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா? இப்போ அவர் சொல்றது வந்து மிகப்பெரிய வேடிக்கை தான். இப்போ 5 நிமிடம் ஒரு பொண்ணை காட்டுறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, பொண்ணை பார்க்க போறாங்க. எந்த அடிப்படையில அந்த பொண்ணை நீங்க எடுத்துக்கிறீங்க? எப்படி அந்த பொண்ணை திருமணம் செய்றீங்க? பார்க்க நல்லா இருக்கலான்னு பார்த்துட்டு பண்றீங்க. அது லஸ்டா இல்ல இந்த பொண்ணு கூட பழகி பார்த்து இந்த பொண்ணு என் வாழ்க்கை துணையா இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணும் இதை புளிக்கும்னு போயிட்டே இருந்தாலும் அது எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இது சரியில்லை, அடுத்து இன்னொரு சிலரோட லிவிங் டுகெதர், இதுவும் சரியில்லை, திருமணம் மாணவர்களும் இப்ப விவாகரத்து பண்றாங்கல்ல, அதை பாக்கணும். இப்ப திருமணம் விவாகரத்து அப்படிங்கும் போது அங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட் பிரேக் ஆகுது. எந்த விதமான கமிட்மெண்ட், எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கிறது சரியா இருக்கு சார். ஏன் ஒத்து வராது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய இறுதிக்கட்ட வாதங்களை கேட்க வரும் என்று நான் பிறகு அந்த அன்னைக்கு எடுத்து போறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா போச்சு. நமக்கு இருக்கிற வேலை பழுவையும் சரி, சுற்றுச்சூழல் இதுலயும் சரி, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அந்த லிவிங் டுகெதர்ல ஏற்பட்டா கூட அந்த ஈகோ வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு பெரிய மனுஷங்க யாரும் உதவ மாட்டாங்க. நீங்களாவே அந்த ஈகோ வந்து சரி இது என்னோட தப்புதான்னு கிரகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஈகோ அந்த இதை எடுத்துட்டு அந்த ரிலேஷன் கண்டினியூ பண்ணாதான் உண்டு. சோ இந்த ரிலேஷன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன் அப்படின்னா அதை நீங்க உணராத பட்சத்துல அந்த சண்டை நீடிச்சுக்கிட்டே தான் போகும். இது வந்து உத்தரவாதம் கிடையாது, ஒரு அத்தாட்சியும் கிடையாது. இவங்க வாழ்றதுக்கான ரெண்டாவது ஒரு பயம் கலந்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கிற நிலைமை உருவாகும். சார் இவங்க குடும்பம் சொல்றாங்க, அவனா குடும்பம் சொல்றாங்க. குடும்பம் என்பது உற்பத்திக்கு உண்டான அமைப்பு முறை தான். இந்த குடும்பத்துல ஆணு பெண்ணுக்காக போய் வேலை, மனைவிக்காக போய் வேலை செய்யணும். அப்படி கொச்சப்படுத்தின முடியும் இல்ல, அப்படித்தானே இருக்கு. குடும்பமே உற்பத்தி நிச்சயமா. அதனாலதான் மேலை நாடுகளை விட நம்மளுடைய குடும்ப அமைப்பு வந்து மேலை நாடுகள் கூட போற்றி பாத்துக்கிறாங்க. வெறும் உற்பத்தி ஃபேக்டரியா இருக்கிறதுனால இல்ல, உற்பத்தி விஷயம் உங்களுடைய சகோதரி சொல்றேன். நம்மளுடைய குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது it is bound by values, it is bound by love, it is bound by affection. அதனாலதான் மற்ற நாடுகளிலே சொல்லுது அன்புக்கு வந்து தாள் வந்து போட முடியுமா தான் சொல்லுது. திருக்குறள்ல அன்புக்கு வந்து தாள் போட முடியுமா தான் கேக்குறாங்க. ஐயா, அதாவது வந்துங்க இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்ற கான்செப்ட் பேசுறதுக்கு முன்னாடி இங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகிட்டு தான் இருக்காங்க, நண்பர்களா தான் இருக்காங்க, காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்க யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. இப்ப லிவிங் டுகெதர் அப்படின்ற கான்செப்ட் இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன நகருது அப்படின்னா அங்க அவங்களுக்கு பாலியல் சுதந்திரம் தேவைப்படுது. இங்க அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் சுதந்திரம் இந்த உறவுகளுக்குள் இல்ல. அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் சுதந்திரம் தேவைப்படும் பொழுதுதான் லிவிங் டுகெதர் அப்படின்ற கான்செப்ட் இங்க வருது. பாலியல் வன்முறையும் பாலியல் ஒடுக்குமுறையும் எந்த அளவுக்கு மோசமானதோ அதே அளவுக்கு மோசமானது பாலியல் சுதந்திரமும். புரியுதுங்களா? அது வந்து இந்த சமூகத்தால பாலியல் சுதந்திரம் தான் ஒரே நோக்கம் அப்படின்னா அது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேறு வடிவங்கள்ல அதுக்கு முன்னாடி ஆணும் பண்ணி பழகிட்டு தான் இருக்காங்க. யாரு தடையா இருக்க போறாங்க? நண்பர்களா இருக்காங்க. நீங்க வந்து பாலியல் சுதந்திரம் மட்டுமே இதற்கான ஒரு அடிப்படைன்னு நம்ம ஒதுக்கிட முடியுமான்னு தெரியல. அது மட்டும்தான் காரணம், வேற எந்த காரணமும் இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு சூழ்நிலை தான் மனிதனுடைய சிந்தனை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல ஆணும் பெண்ணும் இருந்துட்டு சரியா தான் இருப்பேன்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையான வாதம். புரியுதுங்களா? அதனால ஒரு சூழ்நிலை மனிதனுடைய சிந்தனை தீர்மானிக்கிறத தவிர மனிதனுடைய சிந்தனை நான் நல்லவனா தான் இருப்பேன் நானே நினைச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை வந்து உருவாக்க முடியாது. இது ஒரு காம கூட்டணியை தவிர வேற ஒன்றும் இல்ல அப்படிங்கிறாங்க இவங்க. முற்றிலுமான இது எல்லா விஷயத்தையுமே காம கண்ணோட்டத்தோடவே இதோடதான் அணுகுறாங்க. இப்படிதான் இருக்கும். இவங்களே சொல்றாங்க, உங்க கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை பேர் லிவிங் டுகெதர்ல உங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி யாருமே இல்ல. இவங்களே கண்ணுல பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்காத, அப்படி வாழ்ந்தவங்களை பார்க்காத ஒரு இவங்க எதுக்கு அதுமே ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லிவிங் டுகெதர்னா 2 மாசத்துல பிரிஞ்சிருவாங்க. லிவிங் டுகெதர்னா அப்பா அம்மா தனியா போயிடுவாங்க. நியாயமான கேள்விதானே. எப்படி அவங்க பாக்கலையோ லிவிங் டுகெதர்ல சேர்ந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு சிலருக்கு காட்டுங்க. முதல்ல ஞானி அவர் பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு? ஒரு மன முதிர்ச்சியோட இதை அணுகும் போது அதுல வெற்றி இருக்கும் அப்படின்றாரு. அப்படி இப்ப இவங்க செய்யல முதிர்ச்சி கொண்ட சமூகமா நம்ம இருக்கிறோம். அதை நோக்கி நம்ம போக தேவையில்லையா? அப்படின்னா ஐயா, குடும்பம் ஒரு குடும்பத்திலயும் மன முதிர்ச்சியோட ஆரோக்கியமா சந்தோஷமா வாழலாம். இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு, மேரேஜ் சிஸ்டமோட சொசைட்டி. நம்ம எல்லாருமே மேரேஜ் பண்ணிட்டு வாழ்றாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு
ஆண்களோ லிவ் டுகெதர்ல போறாங்கன்னா அது என்ன மெயின் ரீசன்னா என்னன்னா அது காரணம் வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கு. சேஃப்டியை தருவது திருமணமா இல்லாட்டி லிவிங் டுகெதர்? திருமணம் தான் சார் எப்படி இருந்தாலும் சேஃப்டி ஆகும். இப்ப இவங்க சொல்ற மாதிரி இப்ப பிரசன்ட் லைஃப் பார்த்து பயப்படுறாங்கன்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி நான் ஒத்துக்கிறேன், லிவிங் டுகெதர் வந்து தனி மனித உரிமை ஒத்துக்கிறேன். ஆனா அதோட எண்ட் ரிசல்ட்னு பார்க்கும்போது நீங்களே சொன்னீங்க, மேலே பல்கலைக்கழக வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எல்லாம் சொல்லியிருக்கு லிவிங் டுகெதரால இத்தனை பிரச்சனை வருது, குழந்தைங்களால பிரச்சனை. இதுதான் நாங்க எடுத்து சொல்றோம். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்ன பாலியல் சுதந்திரம் வந்தது. இப்ப வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பொண்ண பண்றேன், லவ் பண்றேன், ப்ரோக்ரியேஷனை வச்சுக்கிறேன், பிடிக்கல சோ விட்டு போறேன். இதுல விஷயம் இந்த பொண்ணு தான் பாதிக்கப்படுறா. எல்லா விதத்திலயும் சரி, வெளிநாடு ஜென்ரலாவே சரி, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுல பெண் விடுதலைன்றது வந்து எதுவுமே வராது. இருக்கு சார். எப்படின்னா இன்னைக்கு வந்து திருமணம்ன்ற பேர்ல வந்து வரதட்சணை அது இதுன்றது வந்து வாங்குறாங்க. ஆனா இங்க வந்து இந்த 2 பேரும் புரிஞ்சு நடக்குது. எந்த ஒரு வரதட்சணையும் வேணாம், எது உன்னுடைய உறவினர் எந்த இதுவும் எனக்கு வேண்டாம், நான் வந்து உன்னை நம்பி வரேன், உனக்காக நானும் எனக்காக நீ என்ற ஒரு இதுக்காக தான் வந்து 2 பேரும் புரிஞ்சிட்டு பக்குவமா இருக்கிறதுக்காக தான் இந்த லைஃப் ஆணையம் பெண்ணையும் சமதத்துல வைக்குது லிவிங் டுகெதர். இங்க எந்த ஒரு லிவிங் டுகெதர் எவ்வளவு பவுன் நகை போடுவ, டிவிஎஸ் 50 கொடுப்பியா, கார் கொடுப்பியா அப்படின்னு கேட்கறது இல்ல. வரதட்சணை வாங்காம எவ்வளவு திருமணம் நடக்குது? வரதட்சணை வாங்காம எவ்வளவு திருமணம் நடக்குது? இங்க அந்த கான்செப்டே இல்லாம போயிடுமே சார். வரதட்சணை சொல்றாங்கல்ல, நான் ஒண்ணு கேக்குறேன், காதல் பண்றாங்க தெரியுமா, அவங்க வரதட்சணையா அந்த மாப்பிள்ள என்ன கேட்பான்னு கேளுங்க. என் கிரெடிட் கார்டை மட்டும் நீ யூஸ் பண்ணாத, இவங்க சொல்ல டிஆர் மாதிரி பஞ்சு தான் சொல்லணும். அம்மாவின் கை அன்பை காட்டும், அப்பாவின் கை அறிவை காட்டும், நண்பனின் கை பிகரை காட்டும், பிகரின் கை தாத்தா தான் காட்டும். சார் நாங்க காதல் திருமணமோ பெற்றோங்க பார்த்து வச்ச திருமணத்தை பத்தி பேசல, இது நாங்க 2 பேரை பத்தி பேசுறது தான் இது. காதல் திருமணத்துக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சொல்றாங்க, நீங்க ஏன் காதல் திருமணத்துக்கு போறீங்க? காதல் திருமணத்துக்கு இன்னைக்கு திருமணம்ன்ற பேர்ல வரதட்சணை இன்னைக்கு எத்தனை பெண்ணுகள் வந்து தீ குளிக்கிறாங்க. அதே மாப்பிள்ள வந்து வரதட்சணை வேண்டான்னு சொன்னாலும் அந்த சமூகம் வந்து அந்த ஃபேமிலி வந்து ஏத்துக்காது. மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ வந்து அந்த வரதட்சணைன்ற பேர்ல வந்து கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து கொடுமை பத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாங்க பண்ற மேரேஜ்ல வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல சட்டம் கூட நீங்க விடுங்க, நம்ம சட்டம் கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து இது அங்கீகரிக்குது. சட்டம் கூட சொல்லுது திருமணம் போன்ற அமைப்பு அப்படின்னு. இதுல கூட நம்ம திருமணத்தை ஒதுக்கி விட்டு பார்க்க முடியறது இல்ல. அசல் இருக்கும் போது எதுக்கு போலி? எப்படி வந்து நாங்க லிவிங் டுகெதரை எதிர்க்கிறோமோ அதே மாதிரி வரதட்சணைக்கு எதிரானவர்கள், சாதிக்கு எதிரானவர்கள், சம்பிரதாயத்திற்கு எதிரானவர்கள், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானவர்கள், அதை போலவே லிவிங் டுகெதருக்கும் எதிரானவர்கள். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லா பேரும் வரதட்சணை ஜாதி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு வரதட்சணைன்றது வந்து நான் வரதட்சணையே வாங்கல, அந்த ஈவென்ட்ஸ் ஒழிக்கணுமா? அது யாருமே அங்கீகரிக்கலாமா? அதற்கான தீர்வா இதை நீங்க பாக்க இதற்கு குரல் கொடுத்துட்டு இதற்கு குரல் கொடுக்கிற மாதிரி அதற்கும் நாங்க குரல் கொடுப்போம். வரதட்சணை சட்டப்பூர்வமா தண்டிக்கப்படக்கூடியது, அதற்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதை அமல்படுத்தணுமா? அங்க வரதட்சணை வாக்குறாங்க, மாமியார் மருமக குடும்பம் நடக்குது அப்படின்னா அதை டீல் பண்ணணும். அதை விட்டுட்டு அதுக்கான தீர்வா இன்னொன்னு நீங்க இதுதான் அதுக்கான சரியான தீர்வாங்கிறதான் பெஸ்ட். அவங்க அந்த பக்கத்துல இருக்கவங்க யாருமே தெளிவு இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களே தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் அப்படின்றாங்க. சார் 2 பேர் சேர்ந்து வாழ்றோம், ஒரு மிருகம் கூட அடிபட்டு இருந்தா சமூக பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு. 2 பேர் சேர்ந்து வாழ்றோம், பிடிக்கலன்னா போறோம், திருப்பும் வேற 2 பேர் சேர்ந்து. என்ன பிரச்சனை? ஏன் ஒரு பொண்ணு ஏன் ஒருத்தன் கூட அடிமையா இருக்கணும்? ஒரு ஆணை தமிழ்ல வந்து ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு சார், விதைத்தவன் உறங்கி விடலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லைன்னு. இவங்க இது மாதிரி இந்த லிவிங் டுகெதரை வந்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இந்த மேட்ரிமோனிலையும் வரன்லயும் நம்ம பாத்துட்டு இருக்க வரன் வந்து ஃபியூச்சர்ல ஓஎல்எக்ஸ்லயும் ட்விட்டர்லயும் வாங்குற செகண்ட் பொருள் மாதிரி மாதிரி சார் மனிதனோட வாழ்க்கை. எதனால நம்ம வந்து லிவிங் டுகெதரை வந்து பேசுறோம், எதனால கோர்ட் வந்து அதுக்கான தீர்ப்பு சொல்லிருக்கு அப்படின்னா, குற்றவியல் தத்துவத்தின்படி ஒரு கோட்பாடு இருக்கு, பாதிக்கப்பட்டோர் இல்லாத குற்றங்கள்னு சொல்லுது. எங்க வேணா குற்றங்கள் நடக்கும், ஆனா அந்த குற்றங்களை செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு சட்டம் போயிடுறது கிடையாது. அந்த பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்க பாதிக்கப்படக்கூடாது, குற்றமே நடந்தாலும் அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல குற்றவியல் தத்துவம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால பெண்களை காக்கணும். பெண்கள் வந்து இப்ப நாகரிக சமூகம் வளர்ந்துருச்சு, அப்ப அடுத்த கட்டம் கண்டிப்பா திருமணத்துக்கு அடுத்த கட்டம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வரும். அது கட்டாயமா யாராலையும் தடுக்க முடியாது. 21 படி வாழ்வுரிமையின் அடிப்படையில பன்னாட்டு கலாச்சாரத்தின் பின்பற்றதுனால கண்டிப்பா அது வரும். அதை தடை செய்ய முடியாது. பாதிக்கப்பட்டோர்களை இருக்கக்கூடாது, பாதிக்கப்பட்டோர் இல்லாத குற்றங்களா இதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான்
சட்டம் வந்து இன்னைக்கு இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு. நாமளும் இதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை எதனால இருக்கும் அப்படின்னா பெண்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில வந்துட்டோம். ஏன்னா இப்ப வந்து கார்பரேட் வேர்ல்ட் ஆயிடுச்சு. கார்பரேட் வேர்ல்ட் ஆனதுனால அவங்க எல்லாருமே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் இப்ப இல்லாம இருக்கலாம், கண்டிப்பா வரும். அப்ப பெண்களை பாதுகாக்கணும். இந்த சட்டத்தின் அடிப்படையில இப்ப இது வரைக்கும் நேரடியான வகைகள் சட்டத்துல செய்யப்படல. இந்த தீர்ப்பு தான் இப்ப திருப்பு முனையா இருக்கு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம எப்ப வந்து சமூக அங்கீகாரம் கொடுக்கறோமோ கண்டிப்பா பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இந்த திருமணம் அதுக்கு ஒரு தடையா கூட வந்தால் கண்டிப்பா வரும். இப்ப சொல்றாங்க, ஒரு ஆண் பெண்ணின் மீது காதல் கொள்கிறார், ஒரு பெண் ஆணின் மீது காதல் கொள்கிறார். காதல் கொள்ள யோசிக்காத இவர்கள் கல்யாணத்தை ஏன் யோசிக்கிறார்கள்? ரெண்டாவது ஒரு கொஸ்டின், ஒரு திருக்குறள் இருக்கு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்ங்கவன் தட்டு. கனி இருக்கு, காய் இருக்கு. நீ கனியை சாப்பிட்டு நாங்க சொல்றோம், நீ நான் காய் தந்து முடத்துன்னு. அதனால பாதிப்படைய போறது நீங்க மட்டும் கிடையாது, உங்களோட பேரண்ட்டும் தான். உங்களுடைய குடும்பம் வந்து இந்த ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றீங்க ஆணோட குடும்பம் இருக்கு, பெண்ணோட குடும்பம் இருக்கு, ரெண்டோட குடும்பம் இருக்கு. நீங்க சொல்ற நான் வெளில போயிடுறேன் அப்படின்ற, ஓகே, இதெல்லாம் பாதிப்பட யாரு? சமுதாயம் அப்படின்றது உங்களை மட்டுமே அங்கீகாரம் கிடையாது, உங்க குடும்பத்தையும் சார்ந்துதான் நான் சொல்றேன். உங்க குடும்பத்தினர் வந்து ஒண்ணு இல்லைங்க, உங்க பெத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, என் பொண்ணு ஓடி போயிட்டா நான் சூசைட் பண்றேன், யாரு மட்டும் தவறு? நீங்க செய்யற தவறுக்கு ஏங்க பேரண்ட் வந்து இதை பொறுப்பேற்றுக்கணும்? அவங்க தவறு செஞ்சாங்க, உங்களுக்கு பெற்ற தப்பா? நான் சொல்லு ஒரு நிமிஷங்க, நாகரிகம் அப்படின்னு இப்ப நம்ம பேசுறது வந்து ஒன் அண்ட் ஒன்லி நாகரிகத்தை பற்றி மட்டும்தான். 175% திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து எல்லாரும் ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றீங்களா? இல்ல 175% காதல் திருமணத்தை ஏத்துப்பாங்க நீங்க சொல்றீங்க. இது வந்து இதோட தலைப்பு நல்லா கேட்டுங்க. காதல் திருமணமா நிச்சயப்படுத்தமா கிடையாது. திருமணம் நீ செய்ய பண்ணு, எப்படி நம்ம கூட்டு ஓடி போ, யாரும் வேணாண்டா, கூட்டு ஓடி எங்கேயும் கண்காணி வாழு, உன்னை யாரும் வேணாம் சொல்ல போறலையே. நீ என்ன சொல்ற, ஒரே நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நான் வந்து இப்படி தாயா வாழுவேன் அப்படின்னு சொல்ற, ஆனா நீ இப்படி வாழ்ந்தா இப்படி சீரழிஞ்சு போவ அப்படின்னு நாங்க சொல்றோம். சொல்ல வரீங்கன்னா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறீங்க. இல்ல இது ஒரு எப்படி தெரியுமா இருக்கு, இது வந்து இது ஹிட்லர் முசோலினி மாதிரி இருக்குது. சட்டம் ஒண்ணு சொல்லும், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நாளைக்கு ரோட்ல இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, ஏன்பா நீ ஏன்பா பேண்ட் போட்டிருக்க, தமிழ் பண்பாடு என்ன? ஒரே நிமிஷம், ஒரு ஆண்மகன் வந்து பாவாடை சட்டை அணிஞ்சு போக கூட எந்த சட்டம் சொல்ல, ரோட்ல போங்க, ஒரு ஆண்மகன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நாகரிகங்க. ஒரு ஆண்மகன் இப்படிதான் இருக்கணும் நாகரிகம், ஒரு பெண் மகன் இப்படிதான் இருக்கணும் நாகரிகங்க. சொல்றேன் ஒரு நிமிடம், நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க திருமணி கூட எது நாகரிகம்னு, அதுவே அநாகரிகம். முதல்ல எது அநாகரிகம்? ஒரு நாகரிகம் மட்டும் ஒருத்தன் போனா ரோட்ல ஒண்ணு இல்லங்க, ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள், கொச்சா தான் பண்றது, தப்பா நினைச்சாதீங்க. ரோட்ல ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் போறான், இவன் எத்தனை எடுத்து போறான், நான் போக சட்டம் ஒத்துக்குமா? பப்ளிக் நியூஸ் கைதே செஞ்சு உள்ள வைக்கலாம். பாய்ஸ் படம் ஒண்ணு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இது வந்து பாதுகாப்பான கட்டமைப்பான்னு கேட்டீங்க இல்லையா? அது கேள்விக்குறி தானே. நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நிதர்சனத்தை ஒத்துக்கிறேன். பாதுகாப்பான கட்டமைப்பா கேள்விக்குறி. ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டமைப்பு நாளைய சமுதாயத்துக்கு பாதுகாப்பான கட்டமைப்பு இருக்கும் போது பாதுகாப்பா இல்லையா? அது பாதுகாப்பே இல்லன்றதாலதான் அவர் அப்படி சொல்றாரு. இல்ல அது பாதுகாப்பே இல்லன்றதாலதான் அவர் அப்படி சொல்றாரு. ஏன் காய் கவர்ந்தற்று? நான் இன்னொன்னு கேக்குறேன். அவரு வள்ளுவர் எழுத்தாரு, நான் பாரதி எழுக்கிறேன். பாரதி அன்னைக்கே பாடலாம், விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போலே, எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளப்பிள்ளை கான் என்று கும்மி அடின்னா அடி, கும்மி அடி. யாருக்கும் யாரும் சளைச்சவங்க கிடையாது. இப்போ இவங்க எல்லாம் வந்து இந்த ஊடகத்துல பேசும்போது வந்து பாரதியாரே கல்யாணம் பண்ணாங்க, பாரதியாரே கல்யாணம் பண்ணாங்க, அவரை கொச்சப்படுத்துறீங்க. நான் சொன்னது நீங்க சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. விட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குள்ள எங்களுக்கு இருக்கு, இந்த சமூகம் இவ்வளவு சரி எங்களுக்கு போடுது. ஏங்க அவர் வந்து சொல்றாருங்க இது நாகரிகம் அப்படிங்கிறாரு, இவர் வந்து சொல்றாரு இது நாகரிகம் அப்படிங்கிறாரு, இவர் வந்து சொல்றாரு நீ இப்படி மயக்க பிடிங்கிறாரு, இவர் வந்து இப்படி பிடிங்கிறாரு. நான் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியுங்க. நான் தான் பிடிக்க சொன்ன, அவர் என்னதான் ரெண்டு பேர் லிவிங் டுகெதர்ல வாழ்றாங்க. இப்ப வந்து அந்த பொண்ணு வந்து இப்ப ஏமாத்திட்டானே வச்சுக்கோங்க. இப்ப அந்த பொண்ணு வந்து கோர்ட்டுக்கு போகுது, இந்த ஏமாத்திட்டான்னு. அவன் வந்து இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டா என்ன ப்ரூஃப் நீங்க காட்டுறீங்க? ரெண்டு பேரும் ஒரே கூரையில இருந்து வாழ்ந்திருக்கணும், குழந்தை இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய அளவுகள் உடைமைகள் ஏதாவது பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அவன். டிஎன்ஏ எப்படி எடுத்துட்டு போக முடியும்? நீங்க கேள்வி கேட்டீங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியுது, நீதிமன்றம் விளக்குது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்கிறீங்க,
ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்கு மத்தியில தான் வாழ்ந்திருப்பாங்க, அங்கீகாரத்தோட இல்லாம. அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூரையின் கீழ் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டா சொல்ல போறாங்க, உறவினர்கள்ட்ட கேட்டா சொல்ல போறாங்க. நீதிமன்றம் அங்கீகரிக்கும் சார், ரெண்டு பேரும் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் திரும்ப ஆகாம ஒரு வீட்டுல போய் வீடு வாங்க போறாங்க, வீடு பாக்க போறாங்க. நாங்க இந்த வீட்டுல வாழ போறோம், எப்ப உங்க ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹவுஸ் கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு கல்யாணம் ஆகலங்க, நாங்க ரெண்டு லவ் பண்றோம், நாங்க ரெண்டு சேர்ந்து வாழ போறோம், ஆனா கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு எவனும் தருவானா? ஆனா அதான சமூக பிரச்சனை. சமூகம் அததான் மாத்தணும். எங்க சமூகம் 1000 சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. இந்தியாவுன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இந்திய காலத்துல நம்ம தமிழர் அப்படின்னு மார்பு தெரிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? எது நீங்க சொல்லுங்க? எல்லாமே சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப எதிர்கட்டு நடத்தலான்னு சில சொல்றாங்க, சில எதிர் பண்ணக்கூடாது. என்ன சொல்றாங்க? இது பாரம்பரியம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது, இன்னொன்னு கால்நடை கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்றாரு. இது எது சரி எது தவறு? மாட்டு இறைச்சி கடையில போய் கேட்கணும். இது எங்க மாட்டு இறைச்சி எல்லாமே விதண்டாவாதம். ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றீங்க ஒண்ணும் இல்லங்க, ரொம்ப ரொம்ப ஒண்ணும் இல்லங்க. நீங்க ஒரு நிமிஷம், உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் நீங்க பிறந்தங்க, அவங்களோட ரத்தம் உங்களுக்கு இருக்கு. நீங்க பேச உங்க அம்மா அப்பா ஏத்துக்கிட்டா நான் ஒத்துக்கிறேன். அம்மா அப்பாவே சேர்த்து மாத்தணும். அம்மா அப்பாவே ஏத்துக்கிட்டா நான் திருமணமே பண்ணாம லிவிங் டுகெதர் யூஸ் பண்றேன். எங்க அம்மா அப்பாவே சேர்த்து மாத்தணும் தான் என் கருத்து. எல்லாரையும் மாத்த போறீங்க நீங்க. அது முட்டாள்தனம். அதாவது எனக்கா நீ மாறி சொல்லக்கூடாது, எனக்கா நீ மாறி சொல்லக்கூடாது, அது முட்டாள்தனம். நானும் விதண்டாவா தான் பண்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? நானா இருந்துட்டு போறேன், நான் எப்படி யோசிக்கணும், நான் எப்படி இருக்கணும்னு நீங்க கம்பல் பண்ணாதீங்க. இப்ப இங்க அம்மா அப்பாவே மாத்த போறீங்களே. மாத்துறது இல்லன்னா இது நான் என் கருத்து சொல்றேன், ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிடுங்க, ஏத்துக்கல நாங்களும் சொல்றோம். அதான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இது தவறான அனுபவம் நாங்க சொல்றோம், அதை ஏத்துக்க மாட்டீங்க. அதான் நண்பரே, நீங்க அப்படியே வச்சுக்கிறீங்க நண்பரே. நீங்க சொல்லுங்க உங்க கருத்து, நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, எங்களுக்கு ஏற்புடையதா இல்லையானா நாங்க ஏற்புடையது இல்ல. இப்ப நாங்க சொல்றோம்ல ஒரு கருத்து, அது உங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இது சமூகத்தின் பார்வைக்கே விட்டுடுவோம். ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்த்தை வச்சாங்க. இறுதியில அவர் சொன்னாரு சமூகத்துக்கிட்டே விட்டுருவோம் சமூகத்துக்கிட்ட. இந்த ஒரு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு டீ கடைகள்ல இருந்து சமூக ஊடகங்கள் வரைக்கும் ரொம்ப பரவலா விவாதிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர் அணி என்ன கருதுகிறது அப்படின்னு நினைச்சோம். 2 வேறு பார்வைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. சட்டத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறது, இந்த விவகாரத்துல சமூகத்துக்கு ரொம்ப ஒரு கடுமையான பார்வையுமே இருக்கிறது. நிச்சயமாக சட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்முடைய சமூக கட்டமைப்பும் நம்முடைய கலாச்சாரமும் அதே அளவுக்கு முக்கியம். இந்த ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா அவசியமான ஒரு விஷயம். இது இந்த கட்டத்துல இந்த சமூகத்தால, இந்திய சமூகத்தால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா நிச்சயமாக கேள்விக்குறித்தான். வருங்காலத்துல மாறலாமா? ஹூ நோஸ், தெரியல. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.